ராஜி வந்து இப்ப மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா, மனோகர்ட்ட மல்லி சில விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த ஒரு மளிகை ஸ்டோர்லேருந்து உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ், அதே நேரத்தில இன்னும் ஒரு சில எவிடன்ஸ் வந்து இந்த ராஜிக்கு எதிரா தான் இருக்கும். அப்போ அந்த விஷயத்த வச்சு பார்க்கும்போது, கண்டிப்பா வந்து ராஜி மாட்டிக்குவாங்க. அதே நேரத்தில இப்ப கதிரேசன் மேல இவங்களுக்கு டவுட் வருமா? அப்படிங்கிற பெரிய கேள்விகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா, மல்லிய பொறுத்தவரைக்கும் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, வெண்பா சில விஷயங்கள வந்து மல்லிகிட்ட சொல்றாங்க. அதாவது கதிரேசன் தாத்தா கிட்ட சுடர் வந்து மிரட்டுனாங்க, பணம் கேட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது, ஏன் வந்து கதிரேசன் நம்மகிட்ட சொல்லல? அவரே வந்து ஆர்பர் கதிரேசன் அப்படின்னா பெரிய ஆள் அப்படிங்கிற மாரி காட்டிக்குவார் எப்பவுமே. அவருக்கு பேக்ரவுண்ட்ல அடியாட்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் மல்லிக்கு தெரிய தான் செய்யும். அப்ப இந்த விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது, மல்லிக்கு வந்து கதிரேசன் மேலேயும் சந்தேகம் வரலாம். அப்ப ஏன் வந்து கதிரேசன் மறைக்கணும்? அப்ப இந்த பணம் எப்படி இவங்க குடுக்கணும்னு நெனச்சாங்க? அதாவது இந்த மாரி மிரட்டுதாங்க அப்படின்னு தெரிஞ்சா வெளிப்படையா சொல்லியிருப்பாங்களே. அப்ப ஏன் வந்து கதிரேசன் சொல்லாம விட்டாரு? அப்படிங்கிற கேள்விகள் தான் மல்லிகிட்ட திரும்ப திரும்ப வரும். அப்ப அந்த கேள்விகள் வந்து சந்தேகமா மாறுமா? அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இதுக்கு இடையில சுடர் வந்து வெளியில வருவாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. ஏன்னா, அவங்க சில விஷயங்கள்ல வந்து இது வந்து நமக்கு நல்லா ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. எப்படி அப்படின்னா, இது வந்து யாருமே வந்து சுடர கொன்றுக்க மாட்டாங்க. அப்ப சுடரும், நவீனும் சேர்ந்து தான் இந்த விஷயங்களெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்ப இத பக்காவா வந்து ஸ்கெட்ச் போட்டு சுடர், நவீன் எல்லாம் சேர்ந்திருப்பாங்க. அவங்க கூட ஒருவேள ரகுவும் கூட சேர்ந்திருக்கலாம். அப்ப இந்த இடத்துல வந்து ராஜி என்ன நினைக்கிறாங்க, இத வந்து ரகு செய்யல அப்படிங்கிறத ராஜிகிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த இடத்துல எது எப்படியோ நடந்தாலும் பரவால்ல, சுடர் இறந்துட்டாங்க. அப்ப நமக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப ராஜிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும் அப்படிங்கிற மாரி தெரியுது. அது யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்னா, சுடர்கிட்ட இருந்து தான் வரும். அப்ப சுடர்கிட்ட இருந்து ஃபோன் வந்தது அப்படின்னா, ஃபோன் வருதோ இல்லையோ, ஆனா அந்த மெசேஜ் அவங்களுக்கு வரும். அதாவது இந்த ராஜி வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சுடர் வந்து ராஜிய. எப்படின்னா, ரஞ்சிதா கிட்ட ராஜி வந்து ஃபோன்ல பேசும்போது, எப்படி நான் ரேணுகாவ கொலை பண்ணேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த ஃபோன்ல பேசிட்டு இருப்பாங்க. அத தான் வந்து சுடர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ராஜிய மிரட்டுறாங்க. இப்ப அந்த வீடியோவ வந்து ராஜிக்கு அனுப்பி விடுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏதோ ஒரு புது நம்பர்ல இருந்து. அப்ப இதுல வந்து ராஜி வந்து ஆட்டம் கண்டு போயிருவாங்க. அப்ப இந்த விஷயத்த பார்த்த உடனே தான் அவங்களுக்கு பெரிய இடியா இருக்கும். அப்ப இதுல வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் ராஜிக்கு வர ஆரம்பிக்கும். எப்படின்னா, இந்த சுடர் இறந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அப்ப இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு ராஜியுமே ஒரு பக்கம் சுடர தேட ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து மல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராஜிய ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா ராஜி மேல மல்லிக்கும் சந்தேகம் வந்தாச்சு. அப்படிங்கும்போது ஒரு பக்கம் மனோகர் வந்து கதிரேசனை ஃபாலோ பண்றாங்க. இன்னொரு பக்கம் மல்லி ராஜிய ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப இவங்கள ஃபாலோ பண்ணும்போது அங்க வந்து யாரு மல்லி கண்ல சிக்குவா அப்படின்னா, சுடர் தான் சிக்குவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்ப சுடர் சிக்கிட்டாங்க அப்படின்னா, உடனே வந்து போலீஸ்ல சொல்லிரலாமா? அப்படிங்கிற கேள்விகள் வரும். ஆனா அதுக்கு வந்து முக்கியமான ஆதாரம் வேணும். அவங்கள நேரடியா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மெயினா இருக்கும். அதனால மல்லிக்கு அந்த வேலைங்கிறது பெரிய சிரமமா தான் இருக்கும். இதுக்கு இடையில நாகு சில விஷயங்கள்ல மல்லிக்கு பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. எந்த மாரி சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து வேலைக்கு போற இடம், அதாவது விஜயோட அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அபார்ட்மெண்ட் கட்டுறது. அங்க சில விஷயங்கள்ல அவங்களுக்கு முக்கியமான ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா, அந்த கந்தசாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ரகு கிட்ட பேசிட்டு தான் இருப்பாரு. அப்ப அத வச்சுமே மல்லிக்கு நாகுவுக்கு சில தகவல்கள் கிடைக்கும். அந்த தகவல்கள் மூலமாவும் இன்னும் சுடர நெருங்கிருவாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. உங்களோட கருத்து என்னங்க? அத பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.